வீதியிலே பாடசாலைக்கு போய் வருகிற பொழுது, பகுதி நேர வகுப்புகளுக்கு போய் வருகிற பொழுது, சந்திகளிலே நின்று கொண்டு நாளைய சமுதாயத்தின் தலைவியாக வர வேண்டிய, நாளைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய என் யுவதிகளை ஒரு வாலிபன், ஒரு வாலிப கூட்டம் வெக்கமில்லாமல் நின்று அவர்களை வசைபாடி அவர்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து ஆண்மையை தொலைத்து திரிவதை காண்கிற பொழுது, இந்த சமுதாயம் என்னதான் கல்வியின் உச்சகட்டத்திற்கு போனாலும், என்னதான் பொருளாதாரத்தை பற்றி பெருமை பேசினாலும், விலை மதிக்க முடியாத அந்த ஒழுக்கம் என்கிற, பண்பாடு என்கிற சாதனத்தை தொலைத்து விட்டதே என்கிற ஒரு கவலை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே உள்ளங்களை உறுத்தி கொண்டுதானே இருக்கிறது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜாஹிலிய சூழல், வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் தொலைத்த சூழல், மங்கையையும் மதுவையும் வாழ்க்கையின் உச்சபட்ச சிந்தனையாக கொண்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி இந்த பூமியில் எடுத்துரைக்க அனுப்பப்பட்ட தூதர் அழகாக சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் உங்களின் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நட்பண்புகள், நல்ல குணங்கள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், சமூகத்தின் உயர்ந்த சிந்தனைகளை பரிபூரணப்படுத்தி உங்களை ஒரு நிறைபூரணமான மனிதர்களாக மாற்றுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஈமானிய உறவுகளை, பாடசாலையில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியரை நம்பி ஒரு பிள்ளையை பாடத்திற்கு அனுப்ப முடியாத சூழல். பாடசாலை ஆசிரியர்களிடத்தில் அல்லது கற்பிக்கின்ற கற்றவர்களிடத்தில், கல்வி என்கிற உயர்ந்த சாதனத்தை பெற்றவர்களிடத்தில் ஒழுக்கம் என்கிற பண்பாடுகள் வீழ்ச்சியில் நிற்கிற ஒரு காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி குறித்து கூட வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கிறோமே, வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கிறோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உயர்ந்த ஆளுமையை படைத்த அர்ஷுடைய ரஹ்மான் இந்த உலகத்தில் அவருடைய உயர்ந்த நடைமுறைகளில் எல்லாம் அவரை புகழுவதற்கு பயன்படுத்திய இன்னக லஅலா குலுகின் அலீம், அந்த சமுதாயமே அவரை பைத்தியக்காரன், சூனியக்காரன், வழிகாடன் என்று சொன்ன பொழுதெல்லாம், இல்லை, நீங்கள் மகத்தான குலத்தின் மீது இருக்கிறீர்கள், நல்ல பண்பாட்டின் மீது இருக்கிறீர்கள், அந்த பண்பாடுதான் இந்த சமுதாயத்தில் உங்களை உயர்த்தி காட்டுகிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தானே. அந்த பண்பாட்டை எங்கு சகோதரர்களை விட்டிருக்கிறோம்? எங்கு விட்டிருக்கிறோம்? அரசியல் காலம் முடிந்தது. எம் அத்தனை பேருடைய பண்பாடுகளும், ஈமானிய சமுதாயத்தின் பண்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் விரவி போய் கிடக்கின்றன. பார்க்கிறோமே, அடுத்தவனை அவதூறாக பேசுவதும், அடுத்தவனுடைய மானத்தை பந்திக்கு இழுப்பதும், அடுத்தவனுடைய மனைவி பிள்ளைகளுடைய விவகாரங்களை கூட, அடுத்தவனுடைய தாய் தந்தையர்களுடைய விவகாரங்களை கூட சந்திக்கு இழுத்து ரகசியங்களை எல்லாம் பரகசியப்படுத்தி ஏதோ யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபேக் கைதியிலே எழுதிவிட்டேன் என்ற சில்லறை சந்தோஷங்களோடு, வறட்டு நிலைமைகளோடு, காய்ந்து போன இதயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சமுதாயத்தை அன்புக்குரியவர்களே, எந்த கண் கொண்டு பார்க்க சொல்கிறீர்கள்? எந்த சிந்தனையோடு பார்க்க சொல்லுகிறோம்? வெறும் அரசியல், யாரோ வெல்வார், யாரோ தோற்று போவார். ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தமான வெற்றி, நீ எழுதி வைத்த பதிவுகள், நீ பதிவு செய்த வீடியோக்கள், நீ பகிர்ந்தளித்த தகவல்கள் எல்லாம் உன்னுடைய கபருக்கு பின்னாலும், உன்னுடைய மரணத்திற்கு பின்னாலும், நீ கை சேதப்படுகிற நிலையில் உன்னை துடிக்க துடிக்க நெருக்குகிற கபருக்குள் உன் இருளாக, உன் பாவங்களாக, நீ விட்டு சென்று போன தடயங்களாக வந்து சேர்ந்து நிரந்தர நஷ்டத்திற்குள் உன்னை கொண்டு போய் தள்ளும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை கூட வாழ்க்கையில் உரைக்காமல் அரசியலுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறோமே. தூக்கத்தை இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம், சொத்துக்களை இழக்கிறோம், பண்பாட்டை இழக்கிறோம், உறவுகளை இழக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து எதை கண்டோம்? முடிந்தது, தனித்தனியாக போய்விட்டோம்.